Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. சாலைகள் தெருக்களில் சாதி பெயர்களை மாற்றுவது குறித்து இறுதி முடிவு எதுவும் எடுக்கக்கூடாது என நீதிபதிகள் தெரிவித்திருக்கின்றார்கள். சாலைகள் தெருக்களில் சாதி பெயர்களை மாற்றுவது குறித்து இறுதி முடிவு எதுவும் எடுக்கக்கூடாது என நீதிபதிகள் தெரிவித்திருக்கின்றார்கள். தமிழகத்தில் உள்ள சாலை மற்றும் தெருக்களின் பெயர்களில் சாதி பெயர்களை நீக்கும் அரசின் உத்தரவுக்கு தடை கோரிய வழக்கில் தற்பொழுது ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. முக்கிய செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். முன் அறிவிப்பு இல்லாமல் தெருக்களின் பெயர்களை மாற்றினால் ஆவணங்களின் முகவரிகளை எப்படி மாற்றுவது என்ற கேள்வியையும் நீதிபதிகள் தற்பொழுது முன்வைத்திருக்கின்றார்கள். சாலைகள் தெருக்கள் பெயர் மாற்றுவதில் ஏற்படும் குழப்பங்களை தடுக்க என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்ற கேள்வியையும் முன்வைத்திருக்கக்கூடிய நீதிபதிகள் இந்த விவகாரம் தொடர்பாக இறுதி முடிவு எடுக்கக்கூடாது எனவும் தெரிவித்திருக்கிறார்கள். சாலைகள் தெருக்கள் ஆகிய பெயர் மாற்றுவது தொடர்பாக அறிக்கை தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவையும் பிறப்பித்திருக்கிறது. சாலைகள் தெருக்களில் சாதி பெயர்களை நீக்கும் முன் கருத்து கேட்பு கூட்டம் நடத்த வேண்டும் எனவும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கின்றார்கள். முக்கிய செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். சாலைகள் தெருக்கள் ஆகியவற்றில் சாதி பெயர்களை மாற்றுவது குறித்து இறுதி முடிவு எதுவும் எடுக்கக்கூடாது என நீதிபதிகள் தெரிவித்திருக்கின்றார்கள். முக்கிய செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். நடைமுறை சிக்கல்களை தவிர்க்க அரசாணையை தடை செய்ய வேண்டும் எனவும் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வாதம் முன்வைக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது நீதிபதிகள் இந்த விவகாரம் குறித்து இறுதி முடிவு எடுக்கக்கூடாது என தெரிவித்திருக்கிறார்கள். தமிழகத்தில் உள்ள சாலை தெருக்கள் ஆகியவற்றின் பெயர்களை மாற்றுவதில் இறுதி முடிவு எதுவும் எடுக்கக்கூடாது என நீதிபதிகள் தெரிவித்திருக்கின்றார்கள். மேலும் முன் அறிவிப்பு இல்லாமல் தெருக்களின் பெயர்களை மாற்றினால் ஆவணங்களின் முகவரிகளை எப்படி மாற்றுவது என்ற கேள்வியையும் முன்வைத்திருக்கின்றார்கள். சாலைகள் தெருக்கள் பெயர் மாற்றுவதில் ஏற்படும் குழப்பங்களை தடுக்க என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டு உள்ளது என்ற கேள்வியையும் நீதிபதிகள் முன்வைத்திருக்கிறார்கள். சாலைகள் தெருக்கள் ஆகியவற்றில் பெயர் மாற்றுவது தொடர்பாக அறிக்கை தாக்கல் செய்யவும் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவையும் பிறப்பித்திருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மேலும் சாலைகள் தெருக்களில் சாதி பெயர்களை நீக்கும் முன்பு கருத்து கேட்பு கூட்டம் நடத்த வேண்டும் எனவும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கின்றார்கள். மேலும் கூடுதல் விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் நாகேந்திரன். தற்பொழுது இந்த சாதி பெயர் விவகாரம் தொடர்பாக நீதிமன்றம் என்னென்ன மாதிரியான விஷயங்களை தெரிவித்திருக்கிறது? தமிழ்நாட்டில் உள்ள சாலைகள் தெருக்களின் பெயர்களில் சாதிய பெயர்களை நீக்க தமிழக அரசு பிறப்பித்த அரசின் அந்த உத்தரவிற்கு தடை விதிக்க கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு என்பது தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அந்த வழக்கு விசாரணையில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் சில முக்கியமான உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறார்கள். அது என்ன விவரம் என்று தற்போது பார்க்கலாம். ஜாதி பெயர் நீக்குவது குறித்து கருத்து கேட்பு மற்றும் ஆய்வு மேற்கொள்ள உயர்நீதிமன்ற மதுரை கிளை அது முக்கியமான உத்தரவு என்பதை அதை பிறப்பித்திருக்கிறது. அந்த அனுமதியும் வழங்கியிருக்கிறது. சாலைகள் அந்த தெருக்களில் சாதிய பெயர்களை மாற்றுவது குறித்து இறுதி முடிவு எதுவும் எடுக்கக்கூடாது எனவும் உயர்நீதிமன்ற மதுரை உத்தரவு என்பதை பிறப்பித்திருக்கிறது. சாலைகள் தெருக்களில் அந்த தெருக்களின் பெயர்கள் மாற்றுவதில் ஏற்படும் குழப்பங்கள் குறித்து என்ன முடிவு எடுக்கப்பட்டுள்ளது என்பது குறித்து அறிக்கையாக பதில் மனுவாக தாக்கல் செய்யுங்கள் எனவும் நீதிபதிகள் தங்களது அந்த உத்தரவில் தெரிவித்திருக்கிறார்கள். இந்து வழக்கறிஞர் முன்னணியின் மாநில துணைத் தலைவர் பரமசிவம் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஒரு மனு ஒன்றினை தாக்கல் செய்திருக்கிறார். அதில் தமிழக முதலமைச்சர் அறிவிப்பின்படி தமிழ்நாட்டின் குடியிருப்புகள் தெருக்கள் சாலைகள் நீர்நிலைகளில் வைக்கப்பட்டுள்ள சாதிய பெயர்களை நீக்குவது அந்த வழிகாட்டு நெறிமுறைகளை உருவாக்கி தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. அதன்படி கிராமங்கள் குடியிருப்புகள் தெருக்கள் சாலைகள் நீர்நிலைகளுக்கு உள்ள சாதி பெயர்களை நீக்க அரசாணை தற்போது வெளியிடப்பட்டுள்ளது. ஆதி திராவிடர் காலனி ஹரிஜன குடியிருப்பு வண்ணான்குளம் போன்ற அந்த சாதிய பெயர்களை நீக்குதல் புதிய பெயரிடும் பணிகளை நவம்பர் 19ஆம் தேதிக்குள் முடிக்கவும் தமிழக அரசு அந்த உத்தரவு என்பதை பிறப்பித்திருக்கிறது. நடைமுறையில் பல சிக்கல்கள் உள்ளது. எனவே இந்த அரசாணைக்கு தடை விதிக்க வேண்டும் என அந்த மனுவில் கூறியிருந்தார். இந்த மனு இன்று நீதிபதிகள் அனிதா சுமந்த் மற்றும் குமரப்பன் அந்த அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் தமிழக அரசு இந்த திடீர் உத்தரவு குழப்பத்தை ஏற்படுத்தும் எனவும் பொதுமக்கள் ஆதார் அடையாள அட்டை மற்றும் அதே போன்று வாகன பதிவு சான்று உள்ளிட்ட பல்வேறு அந்த அரசின் அந்த அடையாள அந்த அட்டைகளில் தங்களது அந்த பாஸ்போர்ட் உள்ளிட்டவற்றிலும்
அந்த பெயர்களை மற்றும் அந்த அட்ரஸ்களை மாற்றுவதில் அந்த சிக்கல்கள் ஏற்படும் எனவும் இதனை கருத்தில் கொள்ளாமல் தமிழக அரசின் அறிவிப்பாணையை வெளியிட்டுள்ளது. எனவே இதற்கு தடை விதிக்க வேண்டும் எனவும் அந்த மனுதாரர் தரப்பில் வாதம் என்பதை முன்வைக்கப்பட்டது. அப்போது நீதிபதிகள் எந்த முன்னறிவிப்பும் இல்லாமல் இவ்வாறு செய்தால் மக்கள் எவ்வாறு முகவரி மாற்றம் செய்வார்கள் என கேள்விகள் எழுப்பினார்கள். அப்போது அரசு தரப்பில் கூடுதல் தலைமை வழக்கறிஞர் அஜ்மல்கான் ஆஜராகி மனுதாரர் மனு செய்வதில் உள்நோக்கம் உள்ளது எனவும் இந்தியாவில் டெல்லி, உத்தரப்பிரதேஷ் போன்ற மாநிலங்களில் தெருக்களின் பெயர்கள் மாற்றப்பட்டுள்ளது, மாநில தலைநகரங்களின் பெயர்கள் மாற்றப்பட்டுள்ளது, அப்போதெல்லாம் இப்போது எப்படி வந்துவிட போகிறது, அங்கு போய் மனுதாரர் தடை கோரி மனு தாக்கல் செய்யவில்லை, ஆனால் அந்த சாதிய பாகுபாடு இருக்கக்கூடாது என்று தமிழக அரசு கொள்கை ரீதியான முடிவுகளை அறிவித்து இருப்பதற்கு எதிராக இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது என இந்த மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் எனவும் வாதிட்டார். மேலும் இந்த அறிவிப்பாணையில் செயல்படுத்துவது குறித்து செயல்முறைகள் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. சாதிகள் பெயர்கள் உள்ள பகுதிகளில் மக்கள் கருத்து கேட்க வேண்டும். சாதி பெயர் இருக்கும் இடத்தில் எவ்வித பிரச்சனையும் இல்லை என்றால் அதனை நீக்க வேண்டியது இல்லை என்றும் மாவட்ட நிர்வாகம் எவ்வித இறுதி முடிவும் எடுக்கக்கூடாது எனவும் வாதிட்டார். அப்போது நீதிபதிகள் இதற்கான எந்த அந்த வழிமுறைகள் வகுக்கப்பட்டுள்ளது என்பது குறித்து தெளிவுபடுத்தவில்லை எனவும் அது குறித்து பதில் மனு தாக்கல் செய்யுங்கள் எனவும் அந்த உத்தரவில் தெரிவித்திருக்கிறார்கள். அதுவரை சாதி பெயர்கள் மாற்றுவது குறித்து மக்கள் கருத்து கேட்பு ஆய்வுகள் நடத்திக் கொள்ளலாம் எனவும் இறுதி முடிவு ஏதும் எடுக்க வேண்டாம் எனவும் உத்தரவிட்டு இந்த மனு குறித்து தமிழக அரசு தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்யவும் உத்தரவிட்டு இந்த மனு அடுத்த விசாரணைக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. பிரீதா, நன்றி நாகேந்திரன், முழுமையான விவரங்களை வழங்கியமைக்கு. Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs.